இன்னைக்கு நம்ம ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்க்க போறோம். இந்த 5 பாயிண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, யார் யாரு என்னென்ன வந்து பேசியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த குளத்தூர் தொகுதியில வந்து ஆல்ரெடி யாரு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து நின்றுருந்தாங்க. ஸோ அவங்க அதுல வந்து தோல்வி அடைஞ்சாங்க. யார் டிவிகேல சார்ந்த ஒருத்தர் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இதுக்கு நேற்று போய் அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த மீட்டிங்ல வந்து 2 பேரும் மிக முக்கியமா ஸோ இவங்க 2 பேரும் வந்து கண் கலங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அவங்க என்ன பேசுனாங்க, எதுக்காண்டி கண் கலங்கினாங்க, நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2வது மிக முக்கியமா இதுல 56 வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து, அதாவது மலை கிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் வசதி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி திமுக இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிடத்தக்க அந்த பேருந்து வசதி கிடைக்காததுனால அந்த மக்களுக்கு வந்து இப்ப இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். 3வது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மெயினா இப்ப இருக்கிற இங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா வந்து போதைப் பொருட்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம கஞ்சா விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இல்லீகல் இதெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய விதமா அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு மீட்டிங் நடக்குது, எங்க சென்னையில் நடக்குது. மேயர் வந்து இதுல வந்து அந்த இதுல மேடையில இருக்காங்க. ஸோ மேயர் இருக்கும் போதே அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் மேல பேசுறாங்க. சோ பேசும்போது என்ன சொல்றாங்கன்னாக்க இங்க வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிவிகே பத்தி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா தற்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆனா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாரு ஆல்ரெடி வந்து டிவிகே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சியில் அமைஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும்போதே சிஎம் விஜய் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தற்குறி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில வந்து ஒருத்தர் சொல்றாரு. ஆனா மேயர் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்து ரசிக்கிறாங்க. சோ ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுனது நீங்க வேற, ஆனா இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு சிஎம். சோ அவங்க வந்து இப்படி பேசுறத வந்து கண்டிப்பா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சோ மேயர் வந்து அதை வந்து ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து ஒரு இது இஷ்யூ போயிருக்கு. நம்ம அடுத்து 4வது பாயிண்ட் பார்க்க போறோம். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த இபில நடக்கிற நிறைய லஞ்சம் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற டிவிகே கவர்மெண்டோட நிர்மல்குமார் அவங்க தான் அமைச்சரா இருக்காங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருக்காங்க. சோ அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நிறைய டேட்டா வந்து எடுத்துட்டாங்க, இதை எடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி இன்னும் வந்து 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து இதுல வந்து என்ன இழப்பு இருக்கு, ஏன்னா நிறைய முறைகேடுகள் வந்து உள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. சோ இதை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபைனலா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க நம்ம சீமான் அண்ணா என்டிகே சார்ந்த தலைவர் இவ்வளவு நாள் வந்து பேசாம நேத்து வந்து ஒரு மீட்டிங்ல வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 6 மாசம் வரையும் நம்ம யாரையும் எதை பத்தியும் பேச வேண்டாம், இப்போ உள்ள டிவிகே கவர்மெண்ட் பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க நேத்து வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசினதுல காட்டமாவும் பேசியிருக்காங்க. காட்டமா பேசியிருக்காங்கன்னாக்க காங்கிரஸை பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னாக்க டிவிகே பத்தியும் வந்து அதிகமா வந்து அவங்க பேசியிருக்காங்க. ஸோ டிஎம்கே பத்தியும் வந்து அதிகமா வந்து பேசியிருக்காங்க. ஸோ நம்ம இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா மெயினா நேத்து வந்து குளத்தூர்ல வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த மீட்டிங்ல வந்து சத்யராஜ் போறாங்க, அது மட்டும் இல்லாம சரண்யா பொன்வண்ணன் இவங்கெல்லாம் வந்து அந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ கலக்கும் போது அவங்க வந்து பேசுறாங்க. ஸ்டேஜ்ல பேசும்போதே வந்து சத்யராஜ் அவங்க வந்து அழுகுறாங்க. ஸோ கண் கலங்குறாங்க. கண் கலங்கும் போது என்ன சொல்றாங்கன்னாக்க நீங்க வந்து ஒரு நல்ல மனிதரை வந்து பாத்தீங்கன்னாக்க இழந்துட்டீங்க. ஸோ அவர் வந்து வின் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து என்ன நிறைய பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து இதுல வந்து சத்யராஜ் வந்து பேசியிருந்தாங்க. சோ ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னாக்க அதாவது டிவிகேக்கு ஓட்டு போடக்கூடாது, ஏன்னா விஜய் வந்து வருவாரு, அரசியலுக்கு வருவாரு, ஆனா அவங்க வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் வந்து படத்துக்கு நடிக்க போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ஒரு இதெல்லாம் பேசியிருப்பாங்க. சோ ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து அழுது நாடகம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாருனாக்க நீங்க வந்து ஓட்டு போட்டவங்க வந்து நீங்க டைரக்டா வந்து கம்யூனிஸ்டுக்கு போட்டிருக்கலாம், இந்த மாதிரி வந்து பிசிகாவுக்கு போட்டிருக்கலாம். சோ நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு யாரு இங்க உள்ள மிக முக்கியமான நடிகருமான சத்யராஜ் அவங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னாக்கா சரண்யா பொன்வண்ணன், ஸோ இவங்களும் ஒரு நடிகர் தான், அதாவது டைரக்டர். ஸோ இவங்களும் வந்து நேற்று பேசும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா சேகர் பாபு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்த்தி பேசுறதா இருக்கட்டும். ஸோ ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவங்களை வந்து பத்தி நேற்று வந்து சரவணன்
சரண்யா பொன்வண்ணன் வந்து பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னாக்க அவங்க வந்து இன்னும் வந்து பண்ணியிருக்கலாம், இன்னும் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஸ்டாலின் ஐயா வந்து வின் பண்ண வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சேகர் பாபு வந்து தூக்கி பிடிச்சி பேசினாரு. ஸோ இதுவும் நடந்துச்சு. ஸோ நம்ம அடுத்து மூணாவது பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமா 56 வருடங்களுக்கு அப்புறம், ஸோ 56 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு கிராமத்துக்கு பஸ் வசதி வந்து ஏற்படுத்தி இருக்காங்க இப்போ உள்ள இந்த டிவிகே கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பாசிட்டிவான ஒரு, ஏன்னா நம்ம நெகட்டிவ் மட்டுமே பேசிட்டு இருந்தோம்னாக்க கண்டிப்பா இவங்க பண்ற பாசிட்டிவ் எதுவுமே வந்து வெளியில. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பாசிட்டிவா உள்ளதையும் வந்து நம்ம பேசிதான் ஆகணும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிராமத்துக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. இதனால அந்த அங்க உள்ள படிக்கிற ஸ்கூல் குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நடந்து போய் தான் ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் வந்து டவுனுக்கு போய் படிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு பஸ் வசதி இருக்கும்போது கண்டிப்பா பஸ்ல வந்து டிராவல் பண்றது அவங்களுக்கு மிக ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இதான் இருக்கு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க மிக முக்கியமா 4வது பாயிண்ட், இப்ப ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ இதுல இந்த மீட்டிங்ல யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து சேகர் பாபு இருக்காரு, அது மட்டும் இல்லாம மேயர் இருக்கிறாங்க, அமைச்சர் KN இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த மேடையில வந்து ஒருத்தர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா இப்ப இங்க இருக்க சட்ட ஒழுங்கெல்லாம் ரொம்ப வந்து கேடுகட்டு கிடக்கு. ஸோ சட்ட ஒழுங்கு, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற CM விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்குறி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நம்ம ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா ஒரு மேயரா இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் வந்து அந்த அவங்க கட்சியில TMK இருந்தாலும் நீங்க வந்து அடுத்த கட்சியில இப்ப இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டுக்கே CM இருக்கக்கூடிய ஒரு விஜய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தலைக்குறவா தற்குறின்னு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏத்துக்கிற முடியாதான் சொல்லலாம். ஸோ இதை பத்தியே வந்து அந்த மீட்டிங் மேடையில வந்து அதிகமா வந்து பேச. சும்மா அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க EB. ஸோ EBல வந்து இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, EBல ஸ்கேம். இப்போ வந்து இவங்க டிவிக்கு ஆஜி வந்ததுக்கு அப்புறம் நாங்க 200 யூனிட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஃப்ரீயா தரோம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து DMK கவர்மெண்ட் வந்து 100 யூனிட் வந்து ஃப்ரீ கரண்ட் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து 100 ஆட் பண்ணி 200 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டயத்துல வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து நிர்மல்குமார்ங்கிறவங்க வந்து டிவிக்கோட ஒரு அமைச்சர். ஸோ அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரத்துறை அமைச்சரா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க இங்க உள்ள அதிகமா ஊழல் நடந்திருக்கு, 2000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்க ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 18 ஹார்ட் டிஸ்க் வந்து காணும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல யார் யார் என்ன பண்ணிருக்காங்க, எங்க டெண்டர் நடந்திருக்கு, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த டிஸ்க்ல தான் இருக்கு. ஆனா இதை எடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு முறைகேடுல வந்து அதிகமா நிறைய இடங்கள்ல ஊர்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தெருவிளக்குகள் போடுவாங்க பாத்தீங்களா. சோ இந்த தெருவிளக்குகள் போடுறதுலயும் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த தெருவிளக்குனாக்க கரண்ட் இல்லாம வந்து சோலார்ல வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த லைட் போடுறதால வந்து இதுலயும் முறைகேடுகள் அதிகமா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட அந்த லைட்டோட குவாலிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இவங்க சொன்ன குவாலிட்டி வந்து வேற, ஆனா வாங்கி போட்ட குவாலிட்டி வந்து வேற அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து மெயினா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு இது என்னன்னாக்க இப்ப நம்ம தமிழ்நாட்டோட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா, அதாவது தலைவரா இருக்கக்கூடியவர் யாருனாக்க இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்த அருண் தான். சோ அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப லஞ்ச ஒழிப்பு துறையில இருக்காங்க. சோ இவங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க மேல நிறைய கான்ட்ரோவர்சி எல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க மேல வந்து மோசடி புகார்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ ஆனா அவங்க நேத்து மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த துறையில வந்து அவங்க வந்து இருந்தாங்க, அமைச்சரா இருந்தாங்க. சோ அந்த துறையில இருக்கும் போது 2500க்கு மேற்பட்ட நபர்களுக்கு வந்து அவங்க வரம்புக்கு மீறி, அதாவது அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல அதிகமான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து FIR ஃபைல் பண்ணிருக்காங்க. வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல இருந்த கமிஷனரான அருண் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதை வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து மிக முக்கியமா இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னாக்க நம்மளுக்கு செந்தில் பாலாஜினா யாருன்னு தெரியும். ஸோ செந்தில் பாலாஜிங்கிறவங்க வந்து யாரு, எப்படிப்பட்டவங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்ப இங்க வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா இவர் மேல வந்து இதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் தான் வெளியில வந்திருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு மேல மறுபடியும் இந்த கேஸ் போடுறதுல வந்து இந்த ஒரு டிவிகே குருமன் வந்து மும்முரமா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து
ஒரு கடிதம் வந்து பாத்தீங்கன்னாக்க கொண்ட ஆளுநர்கிட்ட கொடுத்ததாகவும், ஸோ அந்த ஆளுநர்கள் வந்து அதுக்கப்புறம் பர்தரா வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், இவ்வளவு வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாம 700 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இவங்க மேல ஊழல் புகார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப அந்த இதுல வந்து சிஎம் அவங்களோட ஒப்புதல் பேரில் தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நான் ஃபைனலா பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க மெயினா சீமா. ஸோ என்டிகே சார்ந்த தலைவருமான சீமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்ச நாளா வந்து பிரஸ் மீட் கொடுக்காம இருந்தாங்க. நேத்து வந்து ஒரு மேடையில வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதுல காட்டமா காங்கிரஸை பத்தி பேசுறாங்க, டிவிகே பத்தி பேசுறாங்க, டிஎம்கே பத்தி பேசுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணல் மாதிரி வந்து பேசுறாங்க சொல்லலாம். இதுல டிவிகே பத்தி வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப காட்டமான வேர்ட்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த காங்கிரஸை பத்தி என்ன சொன்னாங்கன்னாக்க, நீங்க வந்து தமிழகத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து இங்க தமிழ் இனத்தை அழிக்கத்தான் நினைச்சீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவிகேவோட வந்து கூட்டு வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணி, அது மட்டும் வேததாது பிரச்சனை இருக்கு, இதுல எல்லாத்துலயும் வந்து நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க, ஆனா உங்களோட ஆட்சி தானே வந்து அங்க இருந்துகிட்டு இருக்கு, கர்நாடகாவில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து காட்டாம பேசியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம திமுக பத்தியும் அதிகமா பேசியிருந்தாங்க. ஏன்னா நீங்க வின் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இன்னொருத்தருங்க மேல வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 6 மாசம் வரைக்கும் நான் வந்து எந்த விதமான பேச்சும் பேச மாட்டேன்னா, இது வந்து 6 மாசம் வந்து இந்த கட்சி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இந்த ஆட்சி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப அந்த இதுல வந்து திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய், அவங்களை வந்து சிஎம் விஜய் வந்து அதிகமா வந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி பேசினவரை வந்து பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு அமைச்சர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து அந்த அவங்க பேச்சுவாக்கில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து டிவிகே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற யங்ஸ்டர் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு டிவிகே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ 1 மாசம் முடிஞ்சிருக்கு, இன்னும் வந்து நல்லா பரதரா போயிட்டு இருக்குதான் சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் இது முன்னாடி பண்ண மாதிரி இவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா தான் கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆட்சியா இருக்கிறோம். 5 வருஷம் நீடிச்சு நடக்கும். ஸோ பார்ப்போம் இந்த கட்சி வந்து இந்த ஆட்சி வந்து எப்படி நடக்க போகுது, சிஎம் விஜய் வந்து அவங்க என்னென்ன அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வாங்க அடுத்த பார்ப்போம். நான் பாலா, வணக்கம்.